ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 37வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாம் வாசித்தோம். ஆனாலும் 37 50 வரை உள்ள வேத பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். அதில் யோசேப்பை குறித்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காக அதை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யோசேப்பை குறித்து அநேகருக்கு தெரியும். ஆனாலும் சுருக்கமாக ஒரு சில வரிகளில் நான் சொல்லுகிறேன். யாக்கோபுக்கு இருந்த 12 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளிலே யாக்கோபு தன்னுடைய அன்பான மனைவியாகிய ராக்கேலுக்கு பெற்ற மகன்தான் யோசேப்பு. அந்த ராக்கேல் அநேக ஆண்டுகளாக பிள்ளைகள் இல்லாமல் இருந்து நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த யோசேப்பை பெற்றபடியினாலே அவனுக்கு அந்த பெயரை இட்டால் யோசேப்பு என்று சொன்னால் நீ பெருகுவாய். அல்லேலூயா. நீ பெருகுவாய் என்று சொல்லி அர்த்தம் கொண்ட அந்த பெயரை தன்னுடைய மகனுக்கு சூட்டினாள். யாக்கோபு முதிர் வயதில் அந்த பிள்ளையை பெற்றபடியினால அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பெரிய மூத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவன் மீது அதிகமாய் அன்பு கூர்ந்து அவனுக்கு விசேஷித்த விதத்தில் அவனை கவனித்து அவனுக்கு பல வர்ண அங்கியையும் அவனுக்கு செய்து போட்டான். அது நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அது மாத்திரம் இல்லாம தேவனும் அந்த யோசேப்பை விசேஷித்தவனாக அவர் தெரிந்து கொண்டு அவனுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை சொப்பனங்கள் மூலியமாக வெளிப்படுத்தினார். அவனை எப்படி உயர்த்த போகிறார், எந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறார் என்கிறதை வெளிப்படுத்தினார். எதையும் அவன் வெகுளியாக தன்னுடைய சகோதரிடத்திலும் பெற்றோரிடத்திலும் சொன்ன பொழுது இன்னும் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். கொலை செய்யக்கூடிய அளவுக்கு திட்டம் போடுகிற அளவுக்கு அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி வேத வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பிறகு அவர்கள் தந்திரமாக அவனை குழியிலே போட்டார்கள். பிறகு அங்கிருந்து எடுத்து எகிப்துக்கு செல்லக்கூடிய வியாபாரிகளிடத்துல 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்றார்கள். எகிப்துக்கு சென்ற யோசேப்பு அங்கே போத்திபார் என்கிற எகிப்திய அதிகாரியுடைய வீட்டில் அடிமையாக அவன் அங்கே வேலை செய்கிறான். அங்கே அவன் உண்மையும் உத்தமமாய் இருந்தாலும் அவனுடைய மனைவி அவன் மீது பொய்யாக குற்றம் சாட்டி அவனை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். இப்ப சிறையில யோசேப்பு சென்ற பிறகும் அங்கேயும் அவன் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறான். இவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவனுக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த சொப்பனங்கள் அவனுடைய இருதயத்தில் அப்படியே இருந்தது. 17 வயது பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் அவனை இஸ்மவேலருக்கு எகிப்துக்கு செல்லும்படிக்கு விற்ற பொழுது 17 வயது. எகிப்துக்கு அவன் வரும்பொழுது 17 வயது உடையவனாக இருந்தான். அப்ப அந்த சிறைச்சாலையிலையும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த சிறைச்சாலையில பார்வோனுடைய 2 வேலைக்காரர்கள் அவர்கள் ஏதோ தவறு செய்திருக்க அவர்களையும் அந்த சிறைச்சாலையில யோசேப்போடு போட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் 2 பேரும் 2 சொப்பனங்கள் கண்டு தங்களுடைய சொப்பனங்களின் நிமித்தம் பயந்து போய் துக்கமுகமாய் உட்கார்ந்து கொண்டிருக்க யோசேப்பு அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவருடைய சொப்பனத்திற்கான விளக்கத்தை அவன் சொன்னான். அவன் சொன்னபடியே அது நடந்தது. ஒருவன் மரித்து போனான், இன்னொருவன் யோசேப்பு சொல்லியிருந்தபடியே பார்வோனுடைய அரண்மனையில அவனுக்கு முன்னாடி இருந்த அதே வேலையில அவனை அமர்த்தினார்கள். பிறகு வேறொரு நாள் வந்தது. அன்றைக்கு பார்வோனும் ஒரு சொப்பனத்தை 2 சொப்பனங்களை அவன் கண்டு அவனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள், ஞான திருஷ்டிக்காரர்கள் இவர்கள் எல்லாரையும் கூட்டு அதை விசாரிக்கிறான். இந்த சொப்பனத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஒருவனாலையும் அது சொல்ல முடியவில்லை. அப்பொழுது இந்த ஜெயிலில் இருந்துட்டு மறுபடியும் பார்வோனுடைய அரண்மனைக்கு வேலைக்கு சென்றிருந்த அந்த வேலைக்காரன் ஞாபகப்படுத்தி யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு வந்து அரண்மனையிலே அவனை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அல்லேலூயா. அன்றிலிருந்து யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையானது. அவன் பார்வோனுடைய அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொன்னது மாத்திரமல்ல, அந்த தேசத்துக்கு வரவிருக்கிற பெரிய பஞ்சத்திலிருந்து அந்த தேசத்தை காப்பாற்றும்படிக்கு ஞானமான ஆலோசனைகளை சொல்ல பார்வோன் சொன்னான், நீயே இந்த காரியங்களுக்கெல்லாம் அதிகாரியாக இரு, இந்த முழு எகிப்து தேசத்துக்கும் நான் உன்னை அதிகாரியாக நான் ஆக்குகிறேன், எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் உன்னை வைக்கிறேன் என்று சொல்லி யோசேப்பை எகிப்து முழுவதற்கும் அவன் அதிகாரியாக ஆக்கினான் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ அவன் ஞானமாய் அவன் காரியங்களை செய்து ஜனங்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினான். இந்த பஞ்ச நேரத்தில் எகிப்துல மாத்திரம் பஞ்சம் இல்லாம அதை சுற்றி இருந்த தேசங்கள் கானான் தேசத்திலையும் பஞ்சம் உண்டாயிருக்க யோசேப்புடைய சகோதரர்கள், அந்த 11 சகோதரர்கள், அவனுடைய தகப்பனார், அவர்கள் எல்லாம் அந்த கானான் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எகிப்துக்கு தானியம் வாங்கும்படிக்கு அவனுடைய சகோதரர்கள் வருகிறார்கள்.
யோசேப்பு எவ்வளவு ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் அந்த சகோதரர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களை இன்னும் கண்டு கொண்டான். அந்த சகோதரர்களுக்கு யோசேப்பை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். ஆமென். தன்னை அவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, பிறகு அவனுடைய தகப்பன், அவருடைய தகப்பனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருமாய் இஸ்ரவேல் முழுவதும் அந்த கிட்டத்தட்ட அநேக ஜனங்கள் அவர்கள் குடிபெயர்ந்து எகிப்திலே சென்று அவர்கள் செட்டில் ஆனார்கள். அல்லேலூயா. பிறகு அந்த அதிகாரங்கள் முடிவில் 50வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது யோசேப்பு நல்ல முதிர் வயதாக அவன் ஆகி அவன் மரிக்கிற வரைக்கும் அந்த 50வது அதிகாரம் வரைக்கும் அவனுடைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தாம் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு அவர் கொடுத்து அவர் செய்ய சித்தமா இருக்கிற காரியங்களை அவனை கொண்டு அவர் செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது எல்லாருக்குமாய் பொதுவாக அபிஷேகம் தேவன் ஊற்றாமல் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்கு மாத்திரம் அவர் ஊற்றினார். அப்படி நீங்க பார்த்தாக்க தாவீது, சிம்சோன், சாமுவேல், மோசே அப்படி சொல்லி அநேக பாத்திரங்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேவன் பயன்படுத்தினார். அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்திற்கு அந்த அபிஷேகம் அவர்களை பலப்படுத்தினது, ஞானத்தை கொடுத்தது, வெற்றியை கொடுத்தது, எல்லாம் செய்தது. ஆனால் இந்த யோசேப்பு அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு விசேஷித்தமான ஒரு பாத்திரம். அல்லேலூயா. யோசேப்பை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அவர் பூமியில மனுஷனாய் வந்து அவருடைய வாழ்க்கையில சம்பவிக்க போகிற சம்பவங்களை அந்தந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்களை அவருடைய வாழ்க்கையில தேவன் நிகழ்த்தி காண்பித்தார். வரப்போகிற மெசியா இப்படிதான் பாடுபடுவார், வரப்போகிற மெசியா இப்படிதான் ஆளுகை செய்வார், வரப்போகிற மெசியா இப்படிதான் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்கிறதையெல்லாம் அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்து அதை காண்பித்தார். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளினாலும் வெளிப்படுத்தினார். அவர்களை நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கை வித்தியாசமானது. யோசேப்புடைய அந்த முழு வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை சம்பவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருந்ததை வேத வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் தம்முடைய அந்த பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். ஆமென். அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனை தேவ ஆவியானவரால் தேவன் நிரப்புகிறதற்கு பெயர் தான் அபிஷேகம். ஆமென். அவனை கொண்டு தான் செய்ய விரும்புகிற அந்த காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு தேவையான பலன், அதிகாரம், ஞானம், வல்லமை, காரியங்கள் வாய்க்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் அந்த அபிஷேகத்தின் மூலியமாக அவனுடைய வாழ்க்கையில அவர் ஊற்றுகிறார். ஆமென். யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான் என்கிறதை அந்த வேத பகுதிகளிலே நீங்க வாசிக்கும் போது பார்க்க முடியும். 37வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த 3வது வசனத்துல இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆமென். பல வர்ணமான அந்த அங்கி, அந்த முழு நீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கியை அவனுடைய தகப்பன் அவனுக்கு செய்வித்தான், அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல கொம்பினால தலையில எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார்கள், கைகளை வைத்து அபிஷேகம் பண்ணுவார்கள். சென்ற வாரத்தில் நாம் தியானித்த எலியா தன்னுடைய சால்வையை எலிசா மீது போர்த்தி அபிஷேகம் பண்ணினார். இந்த அங்கியும், அந்த பல வர்ண அங்கியும் கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு அடையாளமானது. ஆமென். பல கிருபைகள் நிறைந்த, பல கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட வேத வசனங்கள் சொல்லும் பொழுது யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனத்துல 34வது வசனத்துல தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் அளவில்லாமல் நிரப்பியிருந்தாராம். ஆமென். நிறைவாய் நிரப்பியிருந்தார். அதனுடைய விளைவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசுடைய பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுவிக்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அப்படிதான் பாருங்க, இந்த யோசேப்பை அவனுடைய தகப்பன் முழுமையாக அபிஷேகம் பண்ணியிருந்ததற்கு அடையாளமாக அந்த பலவர்ண அங்கியை அவர் போட்டிருந்தார். இன்னும் நீங்க 39வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது, ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல நீங்க வரும்பொழுது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர்
யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி அந்த அதிகாரத்துல மாத்திரம் 4 தடவைகள் கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த வசனங்கள் வரும். 41வது அதிகாரம் 38வது வசனத்துக்கு வரும்பொழுது, chapitre 41 verset 38க்கு வரும்பொழுது, பார்வோனே யோசேப்பை பார்த்து அவன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு, பாருங்க, பார்வோன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது சார். நல்ல ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், நல்ல ஒரு பவர்ஃபுல் ராஜாவாக அவன் இருந்தான். அவனுடைய அரண்மனையில் அந்த நாட்களில் பாருங்க, மந்திரவாதிகள், இந்த குறி சொல்கிறவர்கள், ஞான திருஷ்டிக்காரர்கள் எல்லாம் அங்க அந்த அரண்மனையில் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் மத்தியிலையும் பார்வோன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற யோசேப்பை போல வேறு ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். அப்ப யோசேப்பை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் நம்மையும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால அவர் நிரப்புகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசுவையே நாமோ தரித்துக் கொள்கிறோமா. பாருங்க, ஒரு கோட்டை நம்ம இப்படி தரித்துக் கொள்கிறது போல, தரித்துக் கொள்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை அணிந்து கொள்ளுகிறது போல இயேசுவையே நாம் அணிந்து கொள்கிறோம். ஆமென். சொன்னால் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரையே நாம அணிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைவாய் நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு, தாகத்தோடு, ஜெபத்தோடு அவருடைய அபிஷேகத்தை கேட்கும் பொழுது, வல்லமையை கேட்கும் பொழுது, தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், புதுப்பிக்கிறார், அனல் மூட்டுகிறார். அந்த அபிஷேகத்தில் அவர்களை வளரும்படிக்கு செய்கிறார். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பி இருந்தாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் யோசேப்புடைய வாழ்க்கையில செய்த கிரியைகளை, 4 காரியங்களை இன்றைக்கு நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். அந்த காரியங்களை நம்மை அபிஷேகித்திருக்கிற அந்த ஆவியானவர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை தேவன் அபிஷேகத்திற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்கும்படிக்காகவே தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரத்தை அவர் உயர்த்த விரும்புகிறார், அவனை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், அவனை அநேகர் மத்தியில் அவனுடைய தலையை உயர்த்தும்படிக்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்களை அபிஷேகித்திருக்கிற அதே ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். உங்களை மேன்மையாக உயர்த்துவார். உங்கள் தலையை உங்கள் ஜனங்கள் மத்தியில உங்களை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதற்கு விரோதமாக அநேக பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அவைகளில் அந்த பரிசுத்த ஆவியானவர் கடந்து போகும்படிக்கு உதவி செய்வார். பாவத்தின் அந்த இழுப்பு உண்டாகலாம், உலகத்தின் இச்சைகள் அந்த மனுஷனை இழுக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்படிக்கு உதவி செய்வார். அவனை அநேக ஜாதி ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, உங்களை என்னை தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பின தேவன் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றி விடுவார். ஆமென். தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னை அபிஷேகித்து தம்முடைய நாமத்தை என்னை கொண்டு மகிமைப்படுத்துவார். என்னை கர்த்தர் உயர்த்துவார். என்னை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்வார். என்னை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. முதல் காரியம், யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் அவனை நிரப்பி இருந்தபடினால அவனுக்கென்று ஒரு திட்டத்தை ஏற்கனவே முன்குறித்து விட்டார். பாருங்க, அந்த திட்டத்துக்கு நேராக அவனை வழி நடத்துவதற்காகவே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அவனுக்காக ஒரு உயர்வை வைத்திருந்தார், அவனுக்காக ஒரு மேன்மையை வைத்திருந்தார். அந்த மேன்மையை, அந்த உயர்வை யோசேப்பு கடந்து சென்று அடைய வேண்டும். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் குறித்தும் தனித்தனியாக ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆசீர்வாதமான அவர் திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நேராக என்னை வழி நடத்தி செல்லும்படிக்காகவே பரிசுத்த ஆவியானவரால் என்னை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் யோசேப்புடைய வாழ்க்கையில செய்த காரியம் என்ன?
அவனை பாடுகள் மத்தியில அவனை பொறுமையாக சகிக்கும்படிக்கு வழி நடத்தினார். ஆமென். பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு கிளிகிழுப்பான ஒரு அனுபவம் அல்லது ஊழியம் செய்யக்கூடிய பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைத்து விடுவார்கள். இல்ல, அது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆமென். அபிஷேகம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. 105வது சங்கீதம் 17-19 அந்த வசனங்களை எடுத்து நாம் வாசிக்கலாம். 105வது சங்கீதம், Psaume 105 verset 17 à 19. அங்கே இந்த யோசேப்புடைய சம்பவத்தை ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இப்ப யோசேப்பு அனுபவித்த பாடுகளை, அவருடைய வியாகுலங்களை, அவருடைய துக்கங்களை இந்த வசனங்கள் மிகவும் ரத்தின சுருக்கமாக அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய பாடுகளை குறித்து அந்த ஆரம்ப வசனங்களை நம்ம வாசித்தோம். 37வது அதிகாரங்களில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை வெறுத்தார்கள், அவனை பகைத்தார்கள். பாருங்க, அப்பா அன்பு செய்கிறார், தகப்பன் அன்பு செய்கிறார், ஆனால் அவர்கள் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். எப்பொழுதுமே பாருங்க, உங்களை அன்பு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களை பகைக்கிற ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுவும் அவனை பகைத்தார்கள், மேலும் அவனை பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள், இன்னும் அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவனை வெறுத்தார்கள். அவனுக்கு விரோதமாய் சதிமோச திட்டங்களை எல்லாம் போட்டு அவனை குழியிலே அவர்கள் தள்ளினார்கள். பாருங்க, அந்த குழியில தள்ளும் பொழுது வேத வசனம், அந்த வசனத்திலேயே நம்ம வாசித்து பார்க்கும்போது 42வது அதிகாரம் 21வது வசனத்துல, நீங்க திருப்ப வேண்டாம், 42வது அதிகாரம் 21வது வசனத்துல அவருடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்தில வந்த பிறகு அந்த யோசேப்பை அவர்கள் தள்ளும் பொழுது அவன் கெஞ்சி வேண்டிக் கொண்டானான், மன வியாகுலப்பட்டான், அவனுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் போய்விட்டோம் என்று சொல்லி. இப்ப யோசேப்பு கதிர் இருக்கிறான் பாருங்க. அந்த குழியில தள்ள போகும் பொழுது 17 வயது ஒரு வாலிபன், அவனை குழியில தள்ளுகிறார்கள். தண்ணீரற்ற வறட்சியான ஒரு குழி, அதுல கீழே விழுந்தா எழும்ப முடியாது. அப்ப அவன் கெஞ்சுகிறான், வியாகுலப்படுகிறான். அவனுடைய இருதயம் பயத்தினால் நிரம்பி, என்னை தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் புலம்பி அழுது இருக்கிறான். ஆனால் அவனுக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்லாம அவனை 20 வெள்ளிக்காசுக்கு அவனை அந்த இஸ்மவேலர்களிடத்துல, எகிப்துக்கு போகக்கூடிய அவர்களிடத்துல விற்று போட்டார்கள். அங்க எகிப்துக்கு போனா அவன் மேல இல்லாத பொல்லாத பழிகள், விபச்சார குற்றங்கள், அவன் செய்யவே செய்யாத பாவத்தை அவன் செய்ததாக அவன் மீது பழி சுமத்தி அவனை சிறைச்சாலையில போடுகிறார்கள். இந்த வசனத்துல நம்ம சங்கீதத்துல வாசித்தோம், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. அதாவது சிறையில அவனுடைய பிராணன் அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப அந்த ஜெயில் வாழ்க்கையில, அந்த அடிமைத்தன வாழ்க்கையில கிட்டத்தட்ட அவன் 13 வருடங்கள் அந்த பாடுகளை அவன் அனுபவித்திருக்கிறான். 17 வயதுல எகிப்துக்கு சென்று 30வது வயதுல தான் பார்வோனிடத்துல போய் அவன் நிற்கிறான். அப்ப அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வியாகுலங்கள், அவ்வளவு மன வேதனைகள், அவ்வளவு துரோகங்கள், அவனுக்கு விரோதமாக பொய் குற்றச்சாட்டுகள், இதையெல்லாம் அவன் அனுபவித்தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. போத்திபாருடைய வீட்டுக்கு போகும்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். அவனை சிறைச்சாலையில போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அதனுடைய விளைவு, அவன் அந்த எல்லா பாடுகளையும், எல்லா உபத்திரவங்களையும், எல்லா வியாகுலங்களையும் அவன் சகித்தான். அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கூட நம்மை அபிஷேகிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த போராட்டங்கள், அந்த கவலைகள், துக்கங்கள், பாடுகள் அல்லது புரிந்து கொள்ளாத தன்மைகள் உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களை குற்றப்படுத்தும் பொழுது உங்களுடைய இருதயம் உடைந்து போகத்தக்கதாக, நீங்கள் துக்கம் அடையத்தக்கதாக உங்களை பேசும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் உங்களை அவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நிறைவாய் தேவனுடைய ஆவியானவர் நிரப்பி இருந்தார் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி எல்லாம் பார்த்தாலும் அவர் அனுபவிக்க வேண்டிய பாடுகளின் பாதை ஒன்று இருந்தது. ஆமென்.
அவர் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவையின் பாதை ஒன்று இருந்தபடினால கர்த்தருடைய ஆவியானவர் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தபடினால அந்த பலத்தினால அவைகள் எல்லாவற்றையும் அவர் தாங்கினார். அவர் பொறுமையோடு சகித்தார். அல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல, எபிரேயர் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பாடுகளை சகித்து அவமானத்தை எண்ணாமல் தன்னையே பலியாக தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தார், எந்த பலத்துல ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்துல எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால நித்தியமா இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு கொடுத்த அந்த பலத்தினால அவர் அந்த பாடுகளை எல்லாம் அவர் சகித்தார், சிலுவையை சுமந்தார், அவமானத்தை அவர் எண்ணாமல் பொறுமையோடு அவைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு சகித்தாராம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வருவதற்கு வழியா தேவை. யோசனை பண்ணி பாருங்க. மன வேதனைகள், துக்கங்கள், போராட்டங்கள் வருவதற்கு அநேக வழிகள் இருக்கிறது. பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய சொந்த கிரியைகள், நம்முடைய சொந்த பாவத்தினால நம்ம ஞானம் இல்லாம எடுத்த தீர்மானங்கள், அதனுடைய விளைவால அநேக தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் அதே சமயத்துல மற்ற மனுஷர்களினாலையும் உங்களுக்கு போராட்டங்கள், பாடுகள் வரத்தான் செய்கிறது. உங்களுக்கு விரோதமா அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், விரோதமா பேசக்கூடிய காரியங்கள், உங்களை அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிந்தைகளாகவும் பாடுகளாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. அது மாத்திரம் இல்லாம ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவரை ஆலயத்துல வந்து ஆராதிக்க வருகிறது நிமித்தம், அல்லது அந்த வார்த்தைக்கு சாட்சியாய் வாழ்கிறது நிமித்தம் அநேக பாடுகள் உண்டாயிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனிலே அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள், அந்த தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. பாடுகளை பாருங்க, ஆசீர்வாதமாக மாற்றுவது எப்படி? அது உங்களுடைய சுய முயற்சினால, சுய ஞானத்தினால கிடையாது. தோல்விகளை எப்படி மாற்றுவது, கண்ணீர்களை எப்படி மாற்றுகிறது? கர்த்தருடைய ஆவியானவரால் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுதுதான், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் அவருடைய அபிஷேகத்தில் நீங்கள் வளரும் பொழுதுதான், தேவனை அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், சகலவற்றையும் அவரை அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் வரும்பொழுது பாருங்க எப்படி நம்மை பலப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் நினைப்பு ஊட்டுவார். ஆமென். யோசேப்புக்கு அவனுக்கு முன்பாக தேவன் காண்பித்திருந்த அந்த மேன்மை, அந்த உயர்வை அவன் பார்த்தான். அது நிமித்தம் அந்த பாடுகளை எல்லாம் பொறுமையாய் அவன் சகித்தான். பாருங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி நாம் இருக்கும் பொழுது, தேவன் தரக்கூடிய அந்த உயர்வை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு நீங்கள் அந்த பாடுகளை சகிப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பாருங்க, மற்றவர்கள் உங்களை உபத்திரவத்தின் அந்த பாதையில நடத்தும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நீ தனியா இல்லை, என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவர் தேற்றுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். எப்போ? அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும் பொழுதுதான். அல்லேலூயா. காரணம், அவருடைய பெயரே தேற்றுகிறவாளன். ஆமென். அவர் வரும் பொழுது உங்களை அவர் தேற்றுவார். மனிதர்கள் உங்களை புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் அந்த ஆவியானவர் உங்களை புரிந்து கொண்டு உங்களை தேற்றுகிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக அவர் நம்ம மத்தியிலே அவர் இருப்பார். ஆமென். அது மாத்திரமல்லாம தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவார். பாருங்க, நீங்க நம்பிக்கையே இழந்து போன இந்த சூழ்நிலையில ஏதாவது ஒரு காரியத்தை கையிட்டு நீங்க செய்திருப்பீங்க. அதுல திரும்ப திரும்ப தோல்விதான், அல்லது நீங்க எதிர்பார்க்கிற நன்மை, எதிர்பார்க்கிற ஒரு உயர்வு அதுல இல்லாம இருக்கும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? தேவனுடைய வசனத்தை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை அவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை அவர் விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவார். ஆமென். அதே சமயத்துல அந்த உபத்திரவத்தின் பாதையில தேவனுடைய பிள்ளைகள்
அபிஷேகம் நிறைந்த தேவனுடைய பிள்ளைகள் நடந்து போகும் பொழுது, கடந்து போகும் பொழுது அதை அவர் நன்மையாக மாற்றுவாராம். பாருங்க, எப்படி ஒரு பாடுகள், உங்களுக்கு வரக்கூடிய ஒரு உபத்திரவம் எப்படி உங்களுக்கு நன்மையாக இருக்க முடியும், எப்படி அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? காரணம் வேத வசனங்கள் சொல்லுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு புஸ்தகத்துல 1வது அதிகாரம், எப்படி ஒரு மனுஷனுக்கு அந்த பாடுகள் நன்மையாக முடிய பண்ணுகிறார் தேவன், எப்படி அவனை கர்த்தர் அந்த போராட்டங்கள் மத்தியில அவனுக்கு எப்படி அதை ஒரு ஆசீர்வாதமான காரியமாக மாற்றி அமைக்கிறார் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். 3வது வசனத்துல, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் நிறைந்த அந்த பிள்ளைகள் உபத்திரவ பாதையில நீங்க செல்லும் பொழுது, பாடுகளின் மத்தியில் நீங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அதை குறித்து நீங்கள் மிகுந்த சந்தோஷப்படுங்கள். காரணம், அந்த போராட்டங்கள், நல்லா கவனிங்க, அந்த பாடுகள் உங்களுக்குள்ளாக தேவன் விரும்பக்கூடிய சுபாவங்களை உங்களுக்குள்ளாக அது உருவாக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத களிம்புகள், அதை எல்லாவற்றையும் அவர் அந்த நெருப்பினால, அந்த பாடுகளினால சுட்டி எரித்து அதை நீக்கி உங்களுக்குள்ளாக பொறுமையை உண்டு பண்ணுவார். ஆமென். உங்களுக்குள்ள விசுவாசத்தில் அந்த உறுதியை உண்டு பண்ணுவார். தேவனை உறுதியாய் பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு உங்களை பொன்னாக அவர் விளங்க செய்வார். ஆமென். நிறைய ஜனங்கள் பாருங்க, அந்த பாடுகளை பார்த்து விட்டு திரும்ப ஓடித்தான் போவார்கள். அந்த பாடுகளை பார்த்து விட்டு அதை சகிக்க முடியாம அவங்க குறை சொல்லுகிறவர்களாக, தேவன் மேல அவிசுவாசம் உடையவர்களாக ஆகுகிறவர்களாக அவர்கள் போய்விடுவார்கள். அல்லது மற்றவர்கள் மேல குறை சொல்லக்கூடியவர்களாக, இவர்களால தான் என்னுடைய வாழ்க்கை கெட்டது, இவர்களால தான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு வந்தது, இவ்வளவு பணத்தை நான் இதனாலதான் இழந்தேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மீது குறை சொல்ல தோன்றும். ஆனால் யோசேப்பு அவன் ஒரு காரியத்திலையும் அவன் தேவனுக்கு விரோதமாக புலம்பவில்லை அப்படிங்கிறத அந்த வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். அவனை கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே புடமிட்டார். ஆமென். எதற்காக? அவனை பொன்னாக விளங்க செய்கிறார். ஆமென். அப்ப இன்றைக்கு கூட ஒரு சிலர் நம்ம கண்ணீரின் பாதையில கடந்து போகிறவர்களாக இருக்கலாம். ஒரு சிலமான ஒரு இழப்புகள், ஒரு தோல்விகள், போதுமான ஒரு லாபம் இல்லாத ஒரு காரியத்துல நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதுல முதலாவதாக நீ நடந்து அதுல பொறுமையும் கர்த்தருக்குள்ளாக நீ வேறு ஊன்றி அவருடைய விசுவாசத்திலே நீ உறுதிப்படு. கர்த்தர் உன்னை பொன்னாக விளங்க செய்வார். அல்லேலூயா. பொன்னாக கர்த்தர் உன்னை விளங்க பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதையே செய்தார். அல்லேலூயா. காரணம், அந்த யோசேப்புக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் பொழுது அதை சுமப்பதற்கு தேவையான ஒரு தேவன் விரும்பத்தக்க சுபாவங்கள், கேரக்டர்ஸ் அவனுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா குரங்கு கையில கொடுத்த மாலையை போல அது என்ன ஆகும்? குரங்கு என்ன பண்ணும்? மாலையை கையில கொடுத்தா அது சின்ன பின்னமா பிச்சு போட்டுடும். பாருங்க, அந்த குரங்குக்கு தெரியாத அந்த மாலுடைய அருமை, அதை வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு 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 சுபாவம் அந்த குரங்கு கிட்ட இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை அந்த உபத்திரவத்தை தேவன் கொடுக்கிறது இல்லை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தேவன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறது இல்லை. அது ஒருவேளை நம் மூலியமாக அந்த உபத்திரவங்கள் வந்திருந்தாலும், நீங்க ஏதோ ஒரு தவறான தீர்மானங்கள் எடுத்து அதன் மூலியமாக வந்திருந்தாலும், மற்ற மனுஷர்கள் உங்களுக்கு செய்திருந்தாலும், நீங்கள் கர்த்தரை அன்பு செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொல்லி சொன்னார். கர்த்தர் அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிடுவார். உங்களுடைய அந்த லக்கு, அந்த பியூத், அந்த டெஸ்டினேஷனுக்கு நேராக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அவைகள் வழியாக உங்களை நடத்தி செல்வார். ஆமென். உங்களுக்கு விரோதமா செய்கிறவங்க அவங்க உங்க மேல இருக்கிற பகையினால, வெறுப்பினால தான் அதை அவர்கள் செய்வார்கள். ஆனாலும் அவர்கள் அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றும்படிக்கு செய்வார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிதான் நடந்தது, யோசேப்புக்கு அப்படிதான் நடந்தது, உங்களுக்கும் அப்படிதான் நடக்கும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம்.
எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் பாடுகளின் மத்தியில என்னை பொறுமையாக சகித்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக என்னை அவர் நடத்தி செல்வார். ஆமென். சரி, இரண்டாவது யோசேப்புடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினுடைய கிரியை என்ன? அவனுடைய வாழ்க்கையில கனியுள்ள வாழ்க்கையை அவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு பண்ணினார். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு திருப்புங்க. அங்கே யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் மரிக்கிற அந்த நேரத்துல தகப்பன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது அவருடைய வழக்கமா இருந்தபடினால அந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருவராக ஆசீர்வதிக்கிறார். அப்ப யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது விசேஷமான ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. 22வது வசனத்துல யோசேப்பு கனி தரும் செடி. Genèse chapitre 49 verset 22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். யோசேப்பு கனி தரும் செடியாக தீர்க்க தரிசனமாக ஆசீர்வாதமாக அவருடைய தகப்பனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென். இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது சொந்தமாகட்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கனி தரும் செடியாய் இருப்பீர்கள். நீங்கள் நீரூற்றண்டையில கனி தரும் செடியாய் இருப்பீர்கள். உங்களுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். அல்லேலூயா. கனி தருகிற செடியாக இருந்தான். கலாத்தியர் புஸ்தகத்தில் அந்த கனிகள் என்னென்ன என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் chapitre 5 verset 22. அதுல பரிசுத்த ஆவியின் கனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு 9 கனிகள் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. அதனால்தான் அந்த கனிகள் அப்படி சொல்லாம ஒரே கனி. அந்த கனிக்குள்ளாக அவ்வளவு பல வர்ணங்கள். ஆமென். அவ்வளவு சுவைகள், அவ்வளவு காரியங்கள் அதில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பை அப்படித்தான் உருவாக்கினார். ஆமென். அப்ப நான் இந்த யோசேப்புடைய இந்த சம்பவங்களை 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்த பொழுது இந்த அத்தனை 9 கனிகளும் யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்ததை காண முடிந்தது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை பாருங்க. அவருடைய தகப்பனால் அன்பு கூறப்பட்ட ஒரு மகன். ஆமென். பல வர்ண ஆடையினால அந்த அங்கியினால உடுத்தி விற்கப்பட்ட அந்த மகன், அவனுடைய வாழ்க்கையில வந்த அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள அந்த கனிகளை அவனுக்குள்ளாக உருவாகினது. ஆமென். அவருடைய அங்கியெல்லாம் பிடிங்கினாங்கள் தான், மேலோட்டமான அந்த அங்கியை தான் பிடிங்கினாங்களே தவிர அந்த அங்கி போடப்பட்டதுனால அவனுக்குள்ள இறங்கின அபிஷேகத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அபிஷேகம் மனுஷனிடத்திலிருந்து வருவதில்லை, அது தேவனே அந்த மனுஷனுக்குள்ளாக ஊற்றுகிறார். ஆமென். சரி, யோசேப்பு எவ்வளவு அன்புள்ளவனாய் அவன் இருந்தான் என்று சொன்னால், நான் சொல்லியிருந்தேன், அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு அவ்வளவு துரோகங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் செய்திருந்த போதும் அந்த எகிப்தில அந்த பஞ்சத்திற்காக அந்த சகோதரர்கள் வந்த பொழுது யோசேப்பு அப்படியே மனம் உருகி போனான் பாருங்க. அந்த சகோதரர்களை அவன் பார்த்த மாத்திரத்துல வேத வசனம் சொல்லுகிறது, அவன் மனம் உருகி போனான் என்று சொல்லி. 43வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அதில் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் அழகா இருக்கிறபடினால அதை எடுத்து வாசிக்கலாம். யோசேப்பின் உள்ளம், Genèse 43:30. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால், பாருங்க, அன்பு பொங்குகிறது யோசேப்புடைய இருதயத்துல. அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் அப்படின்னு சொல்லி நான் எண்ணி பார்த்தேன். அந்த 42வது அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 தடவை 8 தடவை அவருடைய சகோதரர்களை பார்க்கும்போது அழுகிறான், அவருடைய அந்த பென்யமின் சகோதரனை பார்க்கும்போது அழுகிறான், எல்லாரையும் பார்க்கும்போது அழுகிறான், தன்னை வெளிப்படுத்தும் போது அழுகிறான், தன்னுடைய தகப்பன் வந்த பொழுது. யோசேப்புடைய இருதயம் அந்த உருகுகிற ஒரு இருதயம் உடையவனாக அவன் இருந்தான். அல்லேலூயா.
அன்பு நிறைந்த ஒரு சகோதரனாக அவன் இருந்தான். மன்னித்தான், அவர்களை மன்னித்தான். அவர்களை பழி வாங்கவில்லை. அவர்களை நான் வைத்து பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்சமாலாம் பேசினான். அதே சமயத்தில் அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? ஒரு இலகின ஒரு மனமுடையவனாக, அவனுடைய உள்ளம் அன்பினால் பொங்கக்கூடிய ஒரு இருதயமாக இருந்தது. அந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. அது எப்படி ஆனது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்பொழுது அப்படி அவர் செய்கிறார். பழி வாங்குவதை விட்டுவிடும்படிக்கு செய்கிறார். ஆமென். மன்னிக்கும்படிக்கு விட்டுவிடும்படிக்கு செய்கிறார். அவர்களுக்கு சாதகமான ஆசீர்வாதமான காரியங்களை செய்யும்படிக்கு செய்கிறார். அல்லேலூயா. அவர்களை பராமரிக்கும்படிக்கு செய்கிறார். ஆமென். அவருடைய இருதயம் அன்பினாலே பொங்கினது என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் யோசேப்பு சந்தோஷத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன். பாருங்க, சந்தோஷம். ஏன்னா அந்த கனிகளில அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் வருகிறது. பாருங்க, சந்தோஷத்துல அவன் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் அநேக தீமையான காரியங்கள் நடைபெற்றது உண்மைதான். அவன் துக்கத்தினால, வியாகுத்தினால நிரம்பி இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் ஃபாரோனால உயர்த்தப்பட்டு அவன் எகிப்துக்கு அதிகாரியாக ஆன பொழுதும் 41வது அதிகாரத்துல பாருங்க, 51, 52 அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே எகிப்திய பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அப்போ மனாசே, எப்ராயிம் என்று சொல்லி 2 பிள்ளைகள் அவனுக்கு பிறக்கிறார்கள். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அவன் பெயரிடும் பொழுது என்ன சொல்லி அவன் பெயரிடுகிறான் பாருங்க. 51வது வசனம், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று சொல்லி பெயரிட்டானாம். மனாசே அப்படின்னு சொல்லி சொன்னால் பழையதை மறக்க பண்ணுவது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த சந்தோஷம் எப்போ இருக்கும்? பழச நீங்க நான் எப்போ மறக்கிறோமோ. ஆமென். உங்களுக்கு செய்யப்பட்ட துரோகம், உங்களுக்கு விரோதமா பேசினது, உங்களுக்கு விரோதமா செஞ்சது, அந்த கசப்புகள், அந்த காரியங்கள், இது எல்லாம் இருதயத்தில் இருக்கும் பொழுது அங்கே சந்தோஷம் இருக்காது. பகை இருக்கும் பொழுது, வெறுப்பு இருக்கும் பொழுது அங்கே சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவன் அந்த பழையதை நான் மறந்தே தீருவேன் என்று சொல்லி ஒரு பிள்ளைக்கு மனாசே அப்படின்னு சொல்லி பெயரையே வைக்கிறான் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. பின்னானதை மறந்தால்தான் முன்னானதை நாம முன்னோக்கி செல்ல முடியும். 2வது பிள்ளைக்கு எப்ராயிம் என்று சொல்லி பெயரிடுகிறான். அந்த எப்ராயிம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தமா? சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார். யோசேப்புடைய பெயரும் பெருக்கம் தான். அவனுடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுடைய ஒரு பெயரை வைக்கிறான். அந்த சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல என்னை தேவன் பழுக பண்ணினார். இப்ப யோசேப்புடைய அந்த நோக்கமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த முன்னேற்றம், முன்னானவைகளை அவன் நோக்கி இருந்த ஒரு மனுஷனா இருந்தான். அதனுடைய விளைவு அவன் அந்த சந்தோஷத்தை அவனுக்குள்ளாக காத்து கொண்டான். அல்லேலூயா. அன்புள்ளவன் அவன் சந்தோஷத்தை காத்து கொள்ளுகிறதுல முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். அவனுடைய தயவும் அவனுடைய நற்குணம் நிறைந்த அந்த சுபாவங்கள் இந்த வேத பகுதிகள் எல்லாவற்றிலையும் அவனை குறித்து நம்ம பார்க்க முடியும். தயவு, நற்குணம். நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, 40வது அதிகாரத்துல, ஆதியாகம புஸ்தகம் 40வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஃபாரோனுடைய 2 வேலைக்காரர்களை சிறையில அடைத்து விடுகிறார்கள். அப்ப அந்த 2 வேலைக்காரர்களும் ஒரு நாள் 2 சொப்பனங்களை தாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சொப்பனங்களை அவர்கள் காண்கிறார்கள். 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 40வது அதிகாரம் 5வது வசனம். எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ் 2 பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகம் இன்று துக்க முகமாய் இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்டானாம். பாருங்க, அவர்கள் துக்கத்தினால நிறைந்திருக்கிறாங்க. அந்த கனவு பார்த்ததுனால, சொப்பனம் பார்த்ததுனால. யோசேப்பு இவனுக்கே பெரிய கதை இருக்கிறது இல்லையா? இவனுக்கே பெரிய பாடுகள், பெரிய துக்கம், இவனுடைய இருதயத்திலேயே அநேக போராட்டங்கள், துக்கங்கள் நிறைந்த ஒரு மனுஷன். இவனே வியாகுலத்தின் மேல வியாகுலத்தை அனுபவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். சிறைச்சாலையில இருக்கிறான். சிறையிலிருந்து வெளியில வந்த பொழுது, அதிகாரியான பொழுது சகோதரர்கள் எல்லாம் மன்னித்தான். ஆனால் சிறையில இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? தன்னுடைய துக்கம் ஒரு பக்கம் இருக்க, அவனுடைய தயவுள்ள அந்த ஒரு குணம் பாருங்க, அவனுடைய நல்ல குணம், நற்குணம் என்ன செய்கிறது?
மற்றவருடைய துக்கத்தை சென்று விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் அவர்களை பார்த்து கேட்கிறான் பாருங்க, உங்களுடைய முகம் இன்று துக்கமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அல்லேலூயா. தன்னுடைய துக்கத்தை ஆற்றுவதற்கு யாரும் இல்லை, தன்னுடைய பாடுகளை குறித்து விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அல்லேலூயா உங்களை சும்மா இருக்க விடாது. ஆமென். நீங்க அநேகர் துக்கத்துல இருக்கிறவர்களை, பாடுகள் மத்தியில, கண்ணீர் மத்தியில இருக்கிறவர்களை தேடி சென்று நீங்கள் அவர்களை விசாரிக்கிறவர்களாக அந்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அந்த நற்குணத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சபையில் அவர் உருவாக்குகிறார். அந்த ஒரு தயவு நிறைந்த அந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்முடைய சபையில் அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கனிகளிலே வேற என்ன இருக்கிறது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசம், இந்த கனிகள்ல வரக்கூடிய அந்த விசுவாசம் நம்பகத்தன்மை. உங்களை மற்றவர்கள் நம்புகிறாங்க பாருங்க, இந்த பிரதரை நம்பலாம், இந்த சிஸ்டரை நம்பலாம், ஒரு காரியத்தை சொன்னா அவர்கள் அதை கருத்தா செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி உங்க மேல மற்றவர்கள் ஒரு நம்பகத்தன்மை வைக்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் அந்த விசுவாசம் என்கிற அந்த கனி. இப்ப யோசேப்பு அவன் சென்ற இடம் எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாய் இருந்து, ஆமென், அல்லேலூயா, போத்திபாருடைய கண்களிலும் சரி, அந்த சிறைச்சாலையில இருந்த அந்த அதிகாரிகளுடைய கண்களிலும் சரி, அவர்கள் அவனை நம்பி அவனுக்கு பொறுப்புகள் கொடுத்தார்கள். ஆமென். அப்ப கர்த்தரும் நம்மை நம்ப வேண்டும் பாருங்க. ஆமென். கர்த்தரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க, அல்லேலூயா, என்னை நம்பி ஆசீர்வாதத்தை கொடுங்க. கேளுங்க, உங்களை தான் சொல்லுகிறேன், என்னை நம்பி ஆசீர்வாதம் தாருங்கள், என்னை நம்பி பொறுப்புகளை தாருங்க, என்னை நம்பி உயர்வுகளை தாருங்க, நான் உண்மையும் உத்தமமாய் நடப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலர் அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனேயும் அவர்களை காண முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் யோசேப்பு அவன் சென்ற இடங்கள் எல்லாவற்றிலும், கர்த்தர் அவனை அனுப்பின இடங்கள் எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். விசுவாசம் என்கிற அந்த கனி அவனுக்குள்ளாக காணப்பட்டது. ஆமென். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் அது ஒரு மனுஷனுக்குள்ளாக உருவாக்க முடியும். ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், நம்ம ஞானஸ்நானம் வாங்கி இருக்கலாம், ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்படாமல் இருந்த ஒரு வாழ்க்கைக்கும் அங்க வித்தியாசமே இல்லாமல் போகுதுன்னு சொன்னா அதனுடைய காரணம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அங்க இல்லை. பழைய வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் பிசாசுடைய கிரியைகளை பார்த்து பயந்து போகக்கூடிய காரியங்கள், இன்னும் ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசத்துல உறுதி இல்லாத காரியங்கள், அநேக உலக போராட்டங்கள் வந்து நம்மை தடைப்படுத்துகிறது. எதனால? கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறதுனாலதான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை தம்முடைய அபிஷேகத்தினால் அவர் நிரப்புவாராக. அல்லேலூயா. கனியுள்ள வாழ்க்கையை அவர் வாழும்படிக்கு நமக்கு உதவி செய்வாராக. யோசேப்புக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் அவனை கனி கொடுக்கிற செடியாக, திராட்சை செடியாக மாற்றினது போல நம்மையும் மாற்றுவாராக. ஆமென். அந்த கனிகளிலே கடைசியா இருக்கக்கூடிய ஒரு கனி அது என்ன? இச்சையடக்கம். ஆமென். அப்ப அந்த பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்தம் உள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்பொழுது என்னை எல்லா விதமான இச்சை அடக்கத்திலே அவர் என்னை காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. போத்திபார் வீட்டில் அவன் இருந்த பொழுது பாருங்க, அவனுடைய மனைவி அவனை தவறான காரியங்களுக்கு அவனை அழைக்கிறாள், தொந்தரவு பண்ணுகிறாள். ஒவ்வொரு நாளும் அவனை தொந்தரவு பண்ணி அவனை இழுக்கிறாள் என்று சொல்லி அந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனால் யோசேப்பு அவன் ஒரு பதிலை சொல்கிறான் பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். வெளி தேசத்துல இருக்கிறான், 17, 18, 19 வயது, நல்ல ஒரு வாலிப வயது, பெற்றோர்கள் இல்லை, சகோதரர்கள் இல்லை, கேட்கிறதற்கு ஆள் இல்லை, தானே ராஜா தானே மந்திரி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில சத்துரு பாருங்க இச்சைகளை கொண்டு வருகிறான். காரணம் ஏன்? அவனுக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, தரிசனத்தை அவன் சென்று அடையக்கூடாது. தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சென்று அடையக்கூடாது அப்படி என்று சொல்லி சத்துரு அந்த இச்சைகளை கொண்டு வருகிறான். ஆனால் அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்க, 9வது வசனத்துல 39:9,
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த விபச்சார ஆவியை விட்டு அவன் ஓடியே போய்விட்டான் பாருங்க. அல்லேலூயா. கெட்ட நண்பர்களை விட்டு ஓடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். கெட்ட சம்பாஷணைகள், கெட்ட உறவுகள், கெட்ட நட்புகள், இருக்கக்கூடிய உறவுகளை விட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? விட்டு ஓடு. உன்னை என்னிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய எல்லா பாவ கிரியைகளிலிருந்தும் விட்டு ஓடு. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அந்த இச்சை அடக்கத்துக்குள்ளாக அவர் என்னை வழி நடத்துகிறார். 17-18 வயது நிரம்பின அந்த யோசேப்பை அவர் அந்த அந்நிய தேசத்துல, அந்நிய கலாச்சாரத்துல அவனை வழிநடத்தின அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மையும் ஒரு கனியுள்ள ஒரு திராட்சை செடியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தர் அப்படியே என்னையும் அவர் மாற்றுகிறார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் யோசேப்புடைய வாழ்க்கையில செய்த இன்னும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன? இன்றைக்கு நமக்கும் அதை செய்கிறார். அவனை வரங்கள் நிறைந்தவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12வது அதிகாரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8, 9, 10. யாராவது எடுத்தவர்கள் வாசிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை அபிஷேகிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக தம்முடைய வரங்களை கொண்டு வருகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில மனுஷனுடைய பலத்துக்கும் மனுஷனுடைய சக்திக்கும் அவனுடைய அறிவு திறனுக்கும் அப்பாற்பட்ட ரீதியில அவனை கொண்டு தேவன் செய்யவிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விசேஷித்த திறமைகளினால, தாளந்துகளினால, வரங்களினாலே அவனை நிரப்புகிறார். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள் மாத்திரமல்லாம இன்னும் மற்ற பகுதியில ஒரு சில விசேஷித்த வரங்கள், அந்த ஒரு சில காரியங்களின் நுண்ணிய அந்த நுணுக்கமான காரியங்களை எடுத்து அதை திறம்பட செய்யக்கூடியது, அல்லது ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்து அதை வெற்றியா செய்து முடிக்கிறது. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும் பொழுது அவனை அப்படி ஒரு திறமை உள்ளவனாக, தாளந்து உள்ளவனாக அவனை மாற்றுகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்துல பாருங்க, ஞானத்தை போதிக்கிற அந்த வசனத்தினால ஒரு மனுஷனை அவர் நிரப்புகிறார். ஆமென். அறிவை உணர்ந்த வசனத்தினாலே தேவன் நிரப்புகிறார். விசுவாசம் வரம், தேவன் மேல வைக்கக்கூடிய அந்த வைராக்கியமான அந்த ஒரு விசுவாசம் வரத்தை அவனுக்குள்ளாக ஊற்றுகிறார். குணமாக்குகிற வரங்கள். ஆமென். நோயாளிகளுக்காக ஜெபித்து குணமாக்குகிற வரங்களினால அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்யக்கூடிய சக்தி. ஆமென். இயற்கையில நடக்கக்கூடாத காரியங்கள் அற்புத விதமாக தேவன் உங்களை கொண்டு அவர் செய்யும்படிக்கு தம்முடைய வரத்தினாலே அவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிற அந்த சக்தி. அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரம். ஆமென். வரப்போகிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாக தேவன் உங்களுக்கு முன்கூட்டியே அவர் அறிவிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த, உங்களுடைய வியாபாரத்தை குறித்த, உங்களுடைய வேலையை குறித்த, உங்களுடைய பிசினஸை குறித்த காரியத்தை அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், வெளிப்படுத்துவார். ரகசியங்களை, மறை பொருள்களை அவர் தீர்க்க தரிசனமாக அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாம ஆவிகளை பகுத்தறிகிற அந்த ஒரு வரத்தினால எந்த மனுஷன் எந்த நேரத்துல எந்த ஆவியினால அவன் பேசுகிறான், எப்படி செயல்படுகிறான், எந்த அசுத்த ஆவி செயல்படுகிறது என்கிறது எல்லாம் இந்த என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு எப்படிப்பட்ட அசுத்த ஆவி செயல்படுகிறது அப்படிங்கிறது எல்லாம் இனம் கண்டு கொள்ளத்தக்கதான அந்த வரத்தினாலே தேவன் உங்களை நிரப்புகிறார். ஆமென். பற்பல பாஷைகள், அந்நிய பாஷைகள். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அந்த பற்பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசுகிற அந்த வரத்தினால நிரப்பப்பட வேண்டும். ஆமென். அந்த வரம் மற்ற எல்லா வரத்தையும் அனல் மூட்டி எழுப்பிவிடும். ஆமென்.
அந்த பற்பல பாஷைகள், அந்நிய பாஷைகளை, தேவனுடைய பாஷைகளை பேசக்கூடிய அந்த ஒரு பாஷை மற்ற வரங்களை உங்களுக்குள்ளாக அனல் மூட்டும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அது வெளிப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் அல்லாம நம்ம சொல்லுவோம், சிலர் நினைப்பாங்க என்ன கடமுடன் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது அர்த்தம் இல்லாத பாஷைகள் கிடையாது, அந்த பாஷைகளுக்கு அர்த்தம் உண்டு. ஆமென். தேவன் தம்முடைய அந்த வரத்தை கொடுத்திருக்கிறவர்களுக்கு அதை அவர் வெளிப்படுத்தி அதனுடைய அர்த்தத்தையும் அவர் சொல்லுகிறார். ஆமென். அந்த ஞான வரங்களை விரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க, ஞான வரங்களை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. கேளுங்க, ஞான வரங்களை நான் விரும்புகிறேன், தீர்க்க தரிசனத்தை நான் விரும்புகிறேன், அந்நிய பாஷையை நான் விரும்புகிறேன், குணமாக்குகிற வரத்தை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை ஒவ்வொருவருக்கும் அவர் செய்வாராக. யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படியே தேவன் அவரை நிரப்பியிருந்தார். 41வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம், அது 45வது வசனத்தை பாருங்க. இப்போ பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நின்று கொண்டிருக்கிறான். அப்போ மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை சூட்டுகிறான். அவனுக்கு அந்த எகிப்தில அவனுக்கு ஒரு புது பெயர் கொடுக்கப்படுகிறது பாருங்க. அந்த சாப்நாத் பன்னேயா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னாக்க, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன். ஆமென். மறைபொருள்களை, மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிறவன். ஆமென். அந்த பார்வோன் தான் அந்த 39வது வசனத்துல 38வது வசனத்துல சொல்லுகிறான் பாருங்க. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்ப அநேகர் நினைக்கிறாங்க பாருங்க, இந்த அபிஷேகம் ஏதோ ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம்தான் சொல்லி. இல்ல, இன்றைக்கு நான் ஒரு வாலிபனா இருக்கிறேன், ஒரு வாலிப மகளாக இருக்கிறேன், அல்லது குடும்பத்தை நடத்தக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறோம், அல்லது பிள்ளைகளாக இருக்கிறோம், அல்லது ஒரு வியாபாரத்தை செய்கிறோம், அல்லது ஒரு தொழிலை நம்ம செய்கிறோம், வேலை செய்கிறோம். எனக்கு அந்த ஞானம் வேண்டும். ஆமென். எனக்கு ஒரு விவேகம் வேண்டும். அல்லேலூயா. இந்த மறைபொருள்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு எனக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த அந்த 2 கைதிகளுடைய சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் சொல்லியிருந்தான். பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் சொல்லியிருந்தான். அந்த ஞானத்தை அவன் பயன்படுத்தி, தேவனுடைய அறிவை பயன்படுத்தி, தேவனுடைய ஆவியினால அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லி ஞானமாய் திட்டங்களை அவன் தீட்டி வரப்போகிற அந்த பஞ்சத்திலிருந்து அந்த தேசத்தையே காப்பாற்றினான். அதை சுற்றி இருந்த அநேக தேசங்களையும் அவன் அழிவில் இருந்து அவன் காப்பாற்றினான். குறிப்பாக தேவனுடைய ஜனங்களை, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை காப்பாற்றினான். ஆமென். அப்ப அந்த ஞான வரங்கள் எனக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்கள் வந்த பொழுது அவன் மனதுருகினான் என்கிறதை நம்ம பார்த்தோம். ஆனாலும் அவருடைய தவறுகளை, அவருடைய பாவங்களை அவர்கள் உணர்ந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கண்டித்தும் அவர்களை அவன் உணர்த்தினான். ஆமென். இது யார் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருந்து அதை செய்ய முடியும். ஆமென். இப்ப பிள்ளைகளை நீங்க கண்டிக்கிறீங்க, வீட்டுல ஞானம் இல்லாமல் கண்டிப்பார்கள் சில பெற்றோர்கள் பாருங்க. அவருடைய இருதயத்துல ஒரு தீராத ஒரு காயம் உண்டாகிட அளவுக்கு, அல்லது கடாமுடன் அடித்து சேதத்தை உண்டு பண்ணி விடக்கூடிய, அப்ப ஒரு ஞானம் இல்லாத ஒரு காரியத்துல இறங்கி விடுவார்கள். அது அவனுக்கு புரியவும் புரியாது. அது அந்த எதிர்பார்த்த மாற்றமும் அங்கே உண்டாகாமலே போய்விடும். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது, நான் பிள்ளைகளை கூட வீட்டுல சாதாரணமா அன்றாட வாழ்க்கையில பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தக்கூடிய காரியத்துல அந்த தேவனுடைய வரம் செயல்படும். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் அவர் செயல்படுவார். அல்லேலூயா. எதிர்காலங்களை அவர் உங்களுக்கு ஜெப நேரத்துல உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில நல்லா சந்தோஷமா வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த 50வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. இவன் தீர்க்க தரிசன பார்வையோடு அவன் சொல்லுகிறான். யோசேப்பு 24வது வசனம், ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 24வது வசனத்துல யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன். அவனுடைய மரண நாட்கள் வருகிறது. அப்ப அவன் பேசுகிறான், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து
நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து உங்களை விடுதலை ஆக்க போகிறார். ஆமென். அவனுடைய நாட்களில் இருந்து கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கழித்து நடக்க போகிற சம்பவத்தை தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் மூலியமாக சொன்னதுனால அதை தீர்க்க தரிசனமாக அவன் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அவனுக்குள்ளாக தேவ ஆவியானுடைய வரம் அவனுக்குள்ளாக செயல்பட்டது. அல்லேலூயா. கனிகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாக வாழ நம்மை அது பலப்படுத்துகிறது. அதே சமயத்தில் வரங்கள் அதுவும் முக்கியம். பாருங்க, ஒரு சிலர் கனிகள் முக்கியம்னுவாங்க, ஒரு சிலர் வரங்கள் தான் முக்கியம் சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனம் ரெண்டத்தையும் சரி சமமாகவே நமக்கு போதிக்கிறது. கனிகளும் முக்கியமானது, வரங்களும் முக்கியமானது. காரணம், அந்த வரங்களை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளமாக தேவன் நம்மை மாற்றி விடுவார். ஆமென். கர்த்தருக்கு சாட்சியாக வாழும்படிக்கு அவர் செய்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அண்டையில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு அவர் செய்து விடுவார். ஆமென். இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகிறீங்க, சும்மா பார்க்க போகிறீங்க, அவர்கள் வியாதியா இருக்கிறாங்க, அவர்கள் மீது கரங்களை வைத்து ஜெபித்து ஆண்டவரே அவர்களை சுகமாக்கம் சொல்லும் பொழுது அங்க ஒரு அற்புதம் நடந்து விட்டால் 5 பிரசங்கம் செய்யாத காரியத்தை அந்த அற்புதம் அந்த இடத்துல அது செய்து விடும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளாக அவர் வழி நடத்தி விடுவார். ஆமென். அப்ப அந்த வரங்களை விரும்புங்கள். இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளை நோக்கி நாம் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்கிறதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அவன் சென்று அடைய வேண்டிய அந்த இலக்கு, தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மை, அங்கு செல்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை அவன் கடந்து போக வேண்டியிருந்தது. அந்த பாடுகள் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம் அவனை பலப்படுத்தினது. ஆமென். அல்லேலூயா. அவனை ஒரு கனியுள்ள ஒரு மனுஷனாக, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் உடையவனாக அந்த அந்நிய தேசத்துல அவனை பரிசுத்தமாய் அந்த கனிகள் காத்து கொண்டது. அல்லேலூயா. ஆவியானவர் அவனை காத்து கொண்டார். அதே சமயத்துல அவனை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, மற்றவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறவனாக கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக வரங்களை செயல்படுத்தினார். ஆமென். சொப்பனங்கள் மூலியமாக தேவன் பேசுகிற காரியத்தை, அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாக தேவன் மாற்றினார். தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தினார். ஆமென். மறை பொருள்களை அவன் மூலியமாக வெளிப்படுத்தினார். ஞானமாக திட்டங்களை விட்டு அவன் செயல்படுத்தினான் அந்த எகிப்து தேசத்தில். அல்லேலூயா. அவனை போல தேவ ஆவியானவரை பெற்ற மனுஷன் ஒருவனும் இல்லை. அவன் நன்மை செய்கிறவனாக அவன் சுற்றி திரிந்தான். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் தம்முடைய வரங்களினாலே அவர் நிரப்புவார். ஆமென். சரி, கடைசியாக 4வதாக யோசேப்புடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் செய்த அந்த ஒரு கிரியை நாம் பார்த்து நாம் தேவனுடைய காரியங்களிலே நம்ம வசனத்துல பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வதாக யோசேப்புடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் செய்த கிரியை அது என்ன? என்னை கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகிக்கும் பொழுது அவர் என்னை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை, தேவனை என்னுடைய வாழ்க்கையில முன் வைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் மாற்றி விடுவார். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக அவர் என்னை மாற்றி விடுவார். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். நான் சொல்லியிருந்த தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி, அப்ப தேவனை மகிமைப்படுத்துகிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறதுன்னு சொன்னா எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது? எப்படி ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்துகிறது? அதை புரிந்து கொள்வதற்கு எப்படி நீங்க தேவனை அவமானப்படுத்த முடியும்? கர்த்தரை எப்படி ஒரு மனுஷன் அவமானப்படுத்த முடியும்? சொல்லுங்க, கர்த்தரை ஒரு மனுஷன் எப்படி அவமானப்படுத்த முடியும்? அவரை விசுவாசிக்காம இருக்கிறவன் அவரை
கனவீனப்படுத்துகிறான். அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்துல வந்து அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்க, தேவனை ஒரு மனுஷன் கனவீனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பெரிய காரியங்கள் செய்ய தேவையில்லை. அவரை விசுவாசிக்காம இருந்தா போதும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம இருந்தால் போதும், அவருடைய வாக்கு தத்தங்களை சந்தேகிச்சால் போதும், நீங்க தேவன் என்ன பண்றோமோ நம்ம கனவீனப்படுத்துகிறோம். ஆனால் நீங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவரை தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நீங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இதை நீர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறீர், இதை நீர் எனக்கு நிச்சயமாகவே நீர் செய்து முடிப்பீர் என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே தேவன் நம்மை அழைத்து இருக்கிறாராம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வெளியே நம்ம துதிக்கிறோம், நம்ம பாடுகிறோம், அதெல்லாம் துதி, தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னா அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்படிக்காகவே தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த தேவனுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம தேவனுடைய அந்த வார்த்தையை தியானிக்க முடியும், ஜெபிக்க முடியும். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், இதை நீ நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். அப்ப யோசேப்புக்கு தேவன் சொல்லியிருந்தார், வாக்கு தத்தமாக ஆபிரகாம் ஈசாக்கு மூலியமாக, யாக்கோபு மூலியமாக சொல்லியிருந்தார், உன்னுடைய ஜனங்களை நான் எகிப்திலிருந்து புறப்பட செய்து கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி சொன்னதை யோசேப்பு அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அவனிலிருந்து 400 வருடங்கள் கழித்து நடக்க போகிற அந்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்து அவன் சொல்லுகிறான், இங்க இருந்து எகிப்திலிருந்து போகும் பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்க கையோடு கூட்டிக் கொண்டு போங்க. எதுக்காக எலும்புகள்? அவன் உயிர் தேடுதலையும் அவன் விசுவாசிக்கிறான். ஆமென். ஏன்? அது தேவனுடைய வாக்கு தத்தம். ஆமென். சரி, அந்த கடைசி அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் புத்தகத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? அவர்கள் தேவனை விசுவாசிப்பார்கள். ஆமா, உண்மைதான். ஆனால் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் கவனிங்க நல்லா, எல்லா சூழ்நிலையிலையும் தேவனையே பார்ப்பார்கள். ஆமென். எல்லா சூழ்நிலையிலையும் தேவனையே வைத்து பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய பலத்தை வைத்து என்னால் ஆகுமா, என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்காம தேவனை வைத்து, தேவனுடைய அன்பை வைத்து, தேவனுடைய பலத்தை வைத்து, தேவனுடைய கிருபையை வைத்து அவர்கள் பார்ப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த மனுஷன் தேவனை அன்பு கூறுகிறபடினால எல்லாவற்றிலும் அவன் தேவனை தான் அவன் பார்ப்பான். ஆமென். 20வது வசனம் பாருங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் பயந்து போய் வந்து நிற்கிறார்கள். அதுக்கு முன்னாடி கூட இன்னொரு வசனம் இருக்கிறது, அதை வாசித்து இங்க நம்ம வருவோம். அதுவும் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. 45வது அதிகாரம் 8. அதை வாசித்து விட்டு இந்த 50வது அதிகாரத்துக்கு வரலாம். அதுல பாருங்க, யோசேப்பு தனக்கு துரோகம் செய்த, தனக்கு தீமை விளைவித்த அவர்கள் மூலியமா பாடுகளை அவன் அனுபவித்தான். ஆனால் அவைகள் எல்லாம் அவன் ஒன்றும் பேசாம அவன் சொல்லுகிறான் பாருங்க. ஆதலால் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். சரி, அப்ப ஆதலால நீங்கள் அல்ல, சொல்லுங்க, நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, தேவனே தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் என்னை வைத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? இதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. பாருங்க, எல்லா சூழ்நிலையும் அவன் மனுஷர்களை இது பண்ணாம, எதோ கை காட்டாம, அவன் இல்ல, இது தேவன் தான் செய்தார், தேவன் தான் அனுமதித்தார், தேவன் தான் இப்படி என்னை அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில
இப்படியான ஒரு சில காரியங்களை அவர் அனுமதித்தார். நீங்க ஒருவேளை ஏதாவது செய்திருக்கலாம், ஆனால் அதையும் கூட கர்த்தர் எனக்கு நன்மையாகவே அவர் திருப்பினார். ஆமென், அல்லேலூயா. 50வது அதிகாரம் 20வது வசனம் அவன் சொல்லுகிறான், 19 வாசிக்கிறேன். யோசேப்பு அவர்களை நோக்கி, அவர்கள் சகோதரர்களை நோக்கி, பயப்படாமல் இருங்கள், நான் என்ன தேவனா? நான் தேவனா எனக்கு நீங்க பயப்படுறதுக்கு? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. கரங்களை பலமாய் தட்டலாமா? தேவனில் நீங்க அன்பு கூறுகிறவர்களாய் இருந்து கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தினால நம்ம நிறைந்து இருக்கும் பொழுது தேவன் நமக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் உங்களுடைய முடிவான நன்மைக்கு ஏதுவாய் அவர் வழி நடத்தியே தீருவார். அல்லேலூயா. முடிவில் தேவனுடைய திட்டம் தான் நிறைவேற முடியும். ஆமென். தேவனுடைய விருப்பம் தான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும். ஆமென். அதற்காகத்தான் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றி இருக்கிறார். எந்த பாடுகள் வரலாம், எந்த போராட்டங்கள் வரலாம், உலக காரியங்கள் உங்களை திசை திருப்ப வரலாம், இச்சைகள் உங்களை வழுவி போக பண்ண வரலாம், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் இருந்த அந்த குப்பைகள் எல்லாவற்றையும் எரித்து போடுவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். மன்னிக்கிறவனாக கனிகள் நிறைந்த பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் அவர் மாற்றி விடுவார். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக வரங்கள் நிறைந்தவர்களாக உங்கள் வாய்களை நீங்கள் திறந்து பேசும்போது அங்க புலம்பல் வராது, மாறாக ஞானத்தை பேசுவீர்கள். ஆமென். அறிவை பேசுவீர்கள். ஆமென். விசுவாசத்தை பேசுவீர்கள். ஆமென். தீர்க்க தரிசனத்தை பேசுவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய கரத்தை நீட்டுவீங்க, கர்த்தர் அங்க அற்புதங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. அடையாளங்களை அவர் செய்வார், நோய்களை குணமாக்குவார். அவருடைய ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நீங்கள் ஜெபிப்பீர்கள், தேவன் ரகசியங்களை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில 4 கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்திருந்தார். அதை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்வார். யோசேப்பு ராஜா கிடையாது, அல்லது ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, மோசே போல ஜனங்களை வழி நடத்துகிறவன் கிடையாது, அல்லது ஒரு ஆசாரியன் கிடையாது. பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன். ஆமென். யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு மனுஷன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன். பழைய ஏற்பாட்டிலேயே நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு கேரக்டர். ஆமென். அவனை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பி இருந்தபடினால அவனுடைய பாடுகளை சகிக்க, பொறுமையோடு சகிக்க அவனுக்கு உதவி செய்தார். ஆமென். 2வது, அவனை கனியுள்ள ஒரு மனுஷனாக, கனியுள்ள செடியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவனை மாற்றினார். ஆமென். 3வதாக, தேவ ஆவியை பெற்றவன் இவனை போல ஒருவன் உண்டா அப்படின்னு சொல்லி பார்வனே கேட்கிற அளவுக்கு வரங்களினால, வல்லமைகளினால, ஞானத்தினால, விவேகத்தினால யோசேப்பை தேவன் நிரப்பி இருந்தார். அல்லேலூயா. 4வதாக, தேவனை விசுவாசிக்கிறவனாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக கர்த்தருடைய அபிஷேகம் அவனை உருவேற்படுத்தினது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 4 காரியங்களையும் கூட கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை அவர் செய்வாராக. ஆமென். விசுவாசத்தோடு எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா?